வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 13:8. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். அன்பு ஆன்மீக வாழ்வின் நுழைவு வாயில். அன்புதான் ஆன்மீக வாழ்வின் நிறைவும். தீமை செய்யும் உள்ளம் கடவுளை வெறுக்கிறது. அன்பு செய்ய தெரிந்த உள்ளம் தீமையை வெறுக்கிறது. அன்பு செய்வதுதான் ஒருவரது பலவீனமெனில் அவர்தான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறார். அன்பு செய்ய தெரிந்தவர்களே கடவுளையும் அறிவர் அடைவர். அன்பு பயிற்சியினால் வருவது அல்ல, அது இயல்பாய் வருவது. அன்பு ஆள் பார்த்து வருவது அல்ல, ஆண்டவரை பார்க்க தெரிந்தவர்களுக்கு வருவது. திறமைகளை, தேவைகளை, அழகை அடிப்படையாய் வைத்து வரும் அன்பு அன்பு அல்ல. மாறாக எதிலும் எவரிலும் இறைவனை காணும் தெய்வீக பார்வை இருக்குமானால் தூய அன்போடு அனைத்தையும் அனைவரையும் நேசிக்க முடியும். அதில் இறைவனை ஆராதிக்க முடியும். கடவுளுக்குரியவர்களாய் வாழ பாவத்தை வெறுக்க விட முயற்சிக்க வேண்டாம். அனைவரையும் உண்மையாய் அன்பு செய்ய முயன்றால் போதும். பாவ உணர்வு நீங்கும், பரிசுத்தம் நிறையும். நாம ஜெபம். இயேசுவே, உம்மை போல் அன்பு செய்ய சொல்லித்தாரும். இயேசுவே, உம்மை போல் அன்பு செய்ய சொல்லித்தாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? சேர்ந்து பாடுவோம்.
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சேர்ந்து பாடுங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இருமையும் ஐயா நீதானே. சேர்ந்து பாடுவோம். இருமையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சத்தம் எழுப்பி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க எல்லாரும். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இரண்டு குறிப்பேடு 15:15. இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் ஆண்டவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்துக்கிலும் அமைதி அளித்தார். மனிதன் விஞ்ஞானத் துறையில் பல வளர்ச்சி கண்டு சாதனை படைத்து கொண்டே இருக்கிறான். இன்டர்நெட் மூலமாக உலகையே கைக்குள் கொண்டு வந்து விட்டான். சந்திர மண்டலத்திற்கு சுற்றுலா செல்ல தயாராகி வருகிறான். இவ்வளவு பெரிய வளர்ச்சி மத்தியில் மனிதன் அமைதியற்றவனாக காணப்படுகின்றான். இந்தியாவில் 15 நிமிடத்திற்கு 3 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மன அமைதியை இழக்கும்போது மனிதன் தற்கொலை செய்கிறான். அனைவரும் அமைதியோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய இயேசு தன்னுடைய அமைதியை
நமக்காக இந்த உலகில் விட்டு சென்றார். இயேசு விட்டு சென்ற அமைதியை பெற்று வாழ எப்படி யூதா நாட்டு மக்கள் அரசன் ஆசா தலைமையில் ஆண்டவரை தேடினார்களோ, அதுபோல நாமும் குடும்பமாக அமைதியின் அரசரை தேடினால் அமைதியை பெற்று வாழலாம். ஜெபிப்போமாக. அமைதியின் அரசரே இறைவா, இந்த பிள்ளைக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் உமது அமைதியை கொடுப்பீராக. இவர்கள் தினமும் உம்மை தேடுகின்ற ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற துன்ப துயரம், நோய்பிணி, வறுமை, கடன் தொல்லைகளை மாற்றி இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் இரக்கம் காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.